ஜாக்கை வேலையில இருந்து தூக்குனதுக்கு அப்புறம் அவன் ரொம்ப கோவமாயிடுறான். அவனோட ஓனரை எண்ணி 3 நாள்ல கொல்ல போறேன்னு சொல்லுவான். ஆனா அதே நாள்ல யாரோ கொன்றுவாங்க. பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம பாஸோட கழுத்துல இருக்க கத்தியை எடுக்கிறான். அந்த கத்தியை எடுத்ததுக்கு அப்புறம் தான் அதுல இவனோட ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தா இவன் தான் கொலைகாரன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்கன்னு பயப்படுறான். பார்த்தா இவன் கை ஃபுல்லா ரத்தமாயிருது. கத்தி மறுபடியும் அதே இடத்துல வைக்கலான்னு பாக்குறான். கத்தி கீழே விழுந்துருது. அவன் உடம்பு ஃபுல்லா ஏகப்பட்ட ரத்தம் இருக்கு. அது மட்டும் இல்லாம கையில இருக்க கத்தியை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. உடனே அந்த இடத்த விட்டு ஓடிடுறான். லிப்ட்ல போயிட்டு இருக்கும் போது அந்த கத்தி கீழே விழுந்துரும். பக்கத்துல நின்று இருக்க ஆளு அந்த கத்தி எடுத்து தருவான். உடனே ஜாக் அந்த கத்தி என்னோடலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு மலுப்ப ட்ரை பண்றான். அந்த ஆள் இது உங்க பாக்கெட்ல இருந்தா விழுந்ததுன்னு சொல்றாரு. உடனே வாங்கி வச்சிடறான். இவன் கரெக்டா கீழே போகும்போது போலீஸ் வந்துடுறாங்க. உடனே மூக்குல கரிச்சி வச்சு மூக்குல இருந்து ரத்தம் வருதுங்கிற மாதிரி ஃப்ரேம் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுறான். தப்பிச்சிட்டோன்னு நினைச்சு ஓடிட்டு இருக்கும்போது உண்மையான கொலைக்காரங்க வந்துருவான். ஜாக் அவனை பார்த்துட்டு இவனை பிடிக்கதான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த இடத்த விட்டு ஓடிடுறான். இவன் வச்சிருக்க கத்தியை யாருக்கும் தெரியாம தண்ணியில வீசலாம்னு சொல்லிட்டு வீசுறான். பார்த்தா அது ஒரு போலீஸ் போட்ல போய் விழுகுது. இப்ப இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம கீழே படுத்துறான். அதுக்கப்புறம் போலீஸ் உண்மையான கொலைக்காரனை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஹிடன் கேமரால அவன் மாட்டிக்கிறான். உண்மையான கொலைக்காரனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த விஷயம் தெரியாம ஜாக் பயந்து பயந்து ஓடிட்டே இருக்கான். அதுவும் போலீஸ் எல்லாம் பாத்துட்டானா போய் குப்பை தொட்டியில ஒளிஞ்சுக்கிறான்.